ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்றாரு? தீமையை நன்மையா திருப்பார். திருப்புறப்ப என்ன பண்ணுவாரு? இழந்ததை விட ரெட்டிப்பா கொடுப்பார். இழந்ததெல்லாம் மறக்கிற அளவுக்கு கொடுப்பார். யோசேப்புக்கு அப்படி பண்ணாரு, யோபுக்கு அப்படி செய்தாரு. நீங்க யாரோன்னு எடுத்து பாருங்க, அப்படிதான் தேவன் காம்பன்சேட் பண்ணுவார். இழந்ததை காட்டுல ரெட்டிப்பா தருவார். இழந்ததை நீங்க பெருசா ஒரு இழப்பா நினைக்காத அளவுக்கு அதை அப்படி திருப்புவார். இது ஒரு பிரின்சிபிள். எல்லாருக்கும் அப்படிதான் செய்தார், உங்களுக்கும் அதை செய்வார். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மை கிடையாது, ஆனா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. சிலது தீமை இருக்குதுங்க, நிறையவே சில நேரம் தீமை இருக்குது. எல்லாமே நன்மை ஒண்ணு கிடையாது, ஆனா எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அப்ரோச். நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். போ தீமை கூட நன்மையாய் திருப்பப்படும். அந்த தீமையிலிருந்து கூட நன்மையை வரவழைப்பார்.